Hi, hello, good morning everyone. First disclaimer சொல்லிடுறேன். I am not a financial advisor. This video is educational purpose only. Market to subject risk. Market is subject to risk. Okay. நேற்று நம்ம XAUSD கோல்டு பார்த்தீங்கன்னா இந்த நல்ல ஒரு ஃபால் எடுத்துட்டு இருந்தது. அந்த ஃபால்ல இருந்து மறுபடியும் ஆக்சுவலாக பை ஆகும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஸோ அதை வச்சு சப்போர்ட்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டு. ஸோ அந்த இடத்துல லிக்விடிட்டி கிராப் பண்ணிவிட்டு இங்கேருந்து பை ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சேம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிக்விடிட்டி கிராப் பண்ணால் நம்மளோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டான பாயிண்ட்டு. ஸோ அந்த இடத்துலேருந்து கரெக்டாக என்ட்ரி ஆயிருந்திருக்கு. என்ட்ரி ஆகி அங்கேருந்து இப்போ வரைக்கும் இன்னைக்கு சாட்டர்டேங்கிறதுனால மார்க்கெட் இல்லை. ஸோ நைட்டு ஒரு 3 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ 40 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கிறோம். ஆக்சுவலாக நான் எப்பயுமே சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 5 பாயிண்ட்ஸ் போயிடுச்சுனாலும் ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்னாலும் மார்க்கெட்டில் பிரேக் ஈவன் பண்ணிக்கங்க. பிரேக் ஈவன் அப்படின்னா நம்ம என்ட்ரி போட்டிருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாச்சும் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு பிரேக் ஈவன் செட் பண்ணிக்கங்க. எஸ்எல் அதாவது எஸ்எல் செட் பண்ணிக்கங்க. அப்படி இல்லை நான் ஓகே மார்க்கெட்டில் கிளியராக கொஞ்சம் இது பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை ஒரு 10 பாயிண்ட்ஸ் போயிருக்கு மார்க்கெட்டு ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 5 வரைக்கும் ஆர் 4 வரைக்கும் நீங்கள் ஒரு ட்ரைலிங் வந்து கீப் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த மொமெண்டம் ஃபுல்லாகவே நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடோட செட்டப் பார்த்தீங்கன்னா பை பார்த்தீங்கன்னா எதில் என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னோம்னா 4260.500 என்ட்ரி எடுத்திருந்தோம். அதே பார்த்தீங்கன்னா எஸ்எல் பார்த்தீங்கன்னா ஒரு 4238 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 22 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம எஸ்எல் வச்சிருந்தது. அது வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. பட் ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட்லேயே ரிவர்ஸ் ஆயிடுச்சு நம்ம நினச்ச மாதிரியே. ஸோ இதோட டிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4385 கிட்டத்தட்ட 125 பாயிண்ட்ஸு. பட் இருந்தாலும் நம்ம 40 பாயிண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் மார்க்கெட்டில் எல்லாருமே பாயிண்ட்ஸை வந்து பேக்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. 125 பாயிண்ட்ஸ் வரைந்து நான் கொடுத்துருக்கேன். இதில் நம்ம ஆக்சுவலாக நேற்றே அச்சீவ் பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட்ஸ் வரைக்குமே அச்சீவ் பண்ணியாச்சு. ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறோம். ஸோ மேக் ஷூர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ரைலிங் எஸ்எல் கீப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பிரேக் ஈவன் பண்ணுறதா இருந்தாலும் பிரேக் ஈவன் பண்ணிக்கங்க. இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவு ப்ராஃபிட்டை பார்ஷியலாக க்ளோஸ் பண்ணுறதா இருந்தாலும் பார்ஷியலாக க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஸோ மார்க்கெட் வந்து எப்பயுமே சொல்கிற மாதிரி வாலட்டைல் ரொம்ப அதிகம். அதுவும் கோல்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ வாலட்டைல் அதிகம் முன்னே இருந்ததை விட. ஸோ பார்த்து கரெக்டாக ட்ரேட் பண்ணுங்கள். மறுபடியும் நம்மளது வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலில் போடக்கூடிய கண்டென்ட் எல்லாமே ஃப்ரீயாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் ஆக்சுவலாக நான் கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் இதை கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதில் மேக்ஸிமம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ அதனால் ப்ராஃபிட்ஸோ வந்துச்சுன்னா நீங்கள் புக் பண்ணிக்கங்க. இன்கேஸ் மார்க்கெட் இஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க் அப்படிங்கிறதுனால இன்கேஸ் ஒரு சில டைம் வந்து நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாகவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு கேபிட்டலை வந்து சேவ் பண்ணிக்கங்க. ஸோ அதனால் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அண்ட் பிரேக் ஈவன் இல்லாமல் எதுலேயுமே ட்ரேட் பண்ணாதீங்க. மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். உங்கள் கையில் எவ்வளோ மணி இருக்கோ அதாவது உள்ள கேபிட்டல் எவ்வளோ வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மணி மேனேஜ்மெண்ட் இல்லாமல் ட்ரேட்குள்ளே வர வேண்டாம். ட்ரேட் செட்டப் எடுக்க வேண்டாம். இப்போ நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து 22 பாயிண்ட்டு 30 பாயிண்ட் வைக்கிறோம் அப்படின்னோம்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னோம்னா அந்த 20 பாயிண்ட்ஸுக்கு தாங்குற அளவுக்கு மேலே கேபிட்டல் இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கணும். அதுதான் பெஸ்ட்டு. ஒரு 35 பாயிண்ட்ஸ் 40 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நமக்கு தாங்குற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே இருக்க முடியும். இல்லை அப்படின்னா நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே இருக்க முடியாது. ஸோ ப்ராஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுனாவே நீங்கள் அதில் கம்பல்சரி பிரேக் ஈவன் பண்ணிக்கங்க. அட்லீஸ்ட் இல்லைன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் வந்து மேக்ஸிமம் க்ளோஸ் ஆனாலும் நம்ம ப்ராஃபிட் ஜோனில் க்ளோஸ் ஆகும். இல்லை அப்படின்னா நம்மளோட கேபிட்டலை லூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு அது நம்ம நெக்ஸ்ட் ட்ரேடே பண்ண முடியாத மாதிரி கொண்டு வந்துடும். நம்ம மறுபடியும் இனிஷியல் அமௌண்ட் உள்ளே கொண்டு வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். தட்ஸோ கீப் ட்ரைலிங் எஸ்எல். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லோரும் சொல்கிறதோ அது பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு நான் உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ.